பாகிஸ்தான் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை இந்தியா மீது தொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனை தடுத்து அளிக்கக்கூடிய பணிகளில், அந்த தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டிருந்தாலும் அவ்வப்போது இந்தியா பதிலடி தாக்குதலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தங்களுடைய பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்துவதாக இந்திய ராணுவம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் அதே நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு விமானங்கள் மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் வந்து செல்லக்கூடிய வான்வழி பாதைகளில் பயணிகள் விமானம் நகர்ந்து செல்வது போன்ற அந்த ரேடார் காட்சிகள் பதிவாகியிருப்பதற்கான ஆதாரத்தையும் இந்தியா காட்டியிருக்கிறது. குறிப்பாக போர் பதற்ற சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளில், வான்வெளிகளில் எந்த விதமான விமானங்களும் பறப்பதற்கான தடையை கொடுக்க வேண்டும். அதுதான் சிவில் ஏவியேஷனுடைய அமைப்பினுடைய வேலையாக இருக்கும். ஆனால் பாகிஸ்தானுடைய சிவில் ஏவியேஷன் அமைப்பு அன்று பயணிகள் விமானத்தை இயக்கியிருப்பதற்கான ஆதாரத்தை நேற்று முன்தினம் மாலை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தையும் காட்டியிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி லைவ் ரேடார், அதாவது ஃப்ளைட்டுகள் தற்போது எந்தெந்த பகுதியிலிருந்து எங்கெங்கெல்லாம் பறக்கிறது என்பது குறித்தது. இது மே மாதம் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி ஆகிய நாட்களில் அந்த பகுதிகளில் ஃப்ளைட் பறந்ததற்கான அந்த ஆதாரங்களோடு இருக்கின்ற அந்த ரேடார் காட்சிகள் லாகூர், அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகராக இருக்கக்கூடிய லாகூர் விமான நிலையத்திலிருந்து 7:30 மணிக்கு ஒரு பயணிகள் விமானம் புறப்படுகிறது. இந்த பயணிகள் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான எல்லையாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லையில் இருந்து ட்ரோன் தாக்குதல்களை அவர் நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்தியாவில், அதாவது இந்த லாகூர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியிலிருந்து குஜராத் வரைக்குமாக கிட்டத்தட்ட 24 நகரங்களுக்கு மேற்பட்ட நகரங்களில் குறிவைச்ச ஒரு தாக்குதல் நடத்தியிருக்க அதே நேரத்தில் இந்த பயணிகள் விமானம் இந்த பகுதிகளில் கடந்து போயிருக்கு. அந்த ட்ரோன்கள் வரக்கூடிய அந்த பகுதிகளிலேயே இது போன்ற உள்நாட்டு வெளிநாட்டு விமானங்கள் சொல்லக்கூடிய வான்வழி பாதைகளில் பயணிகள் இருக்கக்கூடிய விமானத்தை அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். இது விமான இயக்குவதற்கு முரணான சட்டமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த சட்டத்திற்கு எதிரான ஒன்று, அதாவது சிவில் ஏவியேஷன் அதனுடைய ரெகுலேஷன்ஸ் ஆக்டின் பிரகாரம் இது தவறான ஒன்று. போர் சூழல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போரில் தாக்குதலை நடத்திவிட்டு பதில் தாக்குதலை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் இதுபோன்று மக்களை கேடயமாக பயன்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்டிருப்பதாக இந்திய ராணுவமும் இந்தியாவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக போர் விதிமுறைகளின்படி ஒரு வான்வழி பாதுகாப்பு, ஒரு போர் தாக்குதல், போர் பதற்ற சூழல் இருக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் அமைப்பு அந்த வான்வழி பாதுகாப்பில் எந்த பயணிகள் விமானமும் செல்வதற்கான தடையை விதிக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அந்த தடையை விதிக்கவில்லை. இந்தியா மற்றும் லாகூர், அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் அதிகம் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய லாகூர் பகுதியில் இந்த விமானம், நான் பார்க்கக்கூடிய இந்த விமானம் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்முடைய ரேடார் அமைப்புகள் பதிவு செய்திருக்கிறது. நாம் பார்த்தால் இந்த கராச்சி நகரத்திலிருந்து குஜராத் அருகில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் முழுவதுமாகவே கிட்டத்தட்ட 300 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏவுகணைகளை இங்கிருந்து அவர்கள் டார்கெட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வான்பரப்பு வழியாக உள்ளே நுழைய முடியுமா என வான்பரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஃபென்ஸ் அமைப்புகள் எல்லாமே தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த லைனை தாண்டி உள்ளே வரக்கூடியவற்றை அவை சுட்டு வீழ்த்திவிடும். அந்த காட்சிகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அங்கிருந்து வரக்கூடிய ட்ரோன்களாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் நம்ம இங்கிருந்து பதில் தாக்குதல் செய்ய வேண்டும் என்று நம்ம நினைத்தால், அதாவது இந்த பகுதி இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை நோக்கி பதில் தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் நாம் நினைக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பயணிகள் விமானம் அந்த அவனுடைய பாதைகளில் சென்று கொண்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற பயணிகள் விமானம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பை நாம் இழப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பயணிகளுடைய உயிரை அவர்கள் கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா தாக்குதல் செய்தால் அந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 80% மேல் அதிகமாக இருக்கிறது. இதனால் பயணிகளுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் போர் பதற்றம் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் வந்திருக்கக்கூடிய அதே பாதையிலே லாகூரில் இருந்து ஒரு விமானம் அடிக்கடி அந்த லைனை கிராஸ் என்று சொல்லியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். போர் குற்றத்திற்கான முக்கியமான காரணமாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு போர் பதற்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போன்று பயணிகள் விமானத்தை வைத்து பயணிகளை வைத்து கேடயமாக பயன்படுத்தக்கூடிய வேலைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாக இந்திய ராணுவம் குற்றச்சாட்டி இருக்கிறது. அதன் பிறகு நேற்று இரவும் இது போன்று நடந்திருக்கலாம் என்கின்ற சொல்லப்பட்ட நிலையில் இன்று மதியம் 12 மணி வரைக்கும் பாகிஸ்தான் வான்பரப்பு பகுதிகளில் எந்த விதமான விமானங்களும் பறப்பதற்கான தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.